கர்த்தர் ஆவியை உங்களை தொடர்றாரு, ரைட்? ஒன்றத்தில் பேசுகிறாரா? நான் ஆவியில் உணர்றேன். உங்களை ஒரு சிலர் ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் தீர்மானத்துக்கு ஆயத்தமாகுங்க. ஒரு புதிய காரியத்தை பார்ப்பீங்க. இத்தனை நாள் பார்க்காத ஆசீர்வாதம், இத்தனை நாள் பார்க்காத காரியம், உன் மாம்ச பலத்தினால, உன் நாணத்தினால, உன் அறிவினால, உன் திறமனால, உழைப்பினால சந்தித்து சம்பாதிக்க முடியாத லாபகரமான லாபத்தை அவர் வேறு விதத்தில் உனக்கு தர விரும்புகிறார். நீ எதிர்பார்த்த அளவுக்கு கொடுப்பார். அது லோன் அல்ல, வட்டிக்கு ஃபைனான்சியல் கிடையாது, கடன்காரட்டு வாங்குறது கிடையாது, யாரோ பாவப்பட்டு கொடுக்கறதும் கிடையாது. கர்த்தரே கொடுக்க போறார். அதுல மிகுந்த சமாதானம் இருக்க போகுது, மிகுந்த சந்தோஷம் இருக்க போகுது. தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய அடுத்த நிலைக்கு உன்னை கொண்டு போக போகுது. அதனால ஒப்பு கொடுக்கலாமா? இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறியா? ஆண்டவரே, உங்களோட வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க. நான் பரிசுத்தமா வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, பரிசுத்தமா ஜீவிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னோட நினைவுகள்லாம் என்னுடைய சமூகத்தில் வைக்கிறாப்பா. என்னுடைய தோற்றங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக இருப்பதாக. ஒரு விஷயம் ஆண்டவரே, நான் எதிர்பார்த்துக்கிற காரியம் எனக்கு கொடுக்க போறீங்க. என் பிள்ளைக்கு கொடுக்க போறீங்க, என்னுடைய கணவருக்கு கொடுக்க போறீங்க, என் மனைவிக்கு கொடுக்க போறீங்க, என் தாய்க்கு தர போறீங்க, என் தகப்பனுக்கு தர போறீங்க. உங்கள் எதிர்பார்ப்பை கர்த்தர் அருமையான வேளையில விரும்புகிறாரு. கொடுக்கும்படி மேல் பிரியமா இருக்கிறாரு. நீ நினைத்திருக்க நினைவுகள் அறிவேன், அவை நன்மைக்கு ஏதுவானவே, தீமைக்கானவல்ல. நீ எதிர்பார்க்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படி இந்த காலவுக்களை கர்த்தரும் பக்கத்தில் இருக்கிறாரு. நீ பெற்றுக்கொள்ளலாம். கேளு, கேட்கிற எவனை பெற்றுக்கொள்ளறா? ஆண்டவரே, என் மனைவி இப்படி இருக்கணும், என் கணவன் இப்படி இருக்கணும், என் தாய் இப்படி இருக்கணும், என் தகப்பன் இப்படி இருக்கணும், என் பிள்ளைகள் இப்படி இருக்கணும், எங்க எதிர்காலம் எப்படி இருக்கணும். வாயை திறந்து கேளு. ஆண்டவர் கேள்வி, வெக்கப்படாத, வெக்கப்படாத. எவன் என்ன சொன்ன? நீ உங்க அப்பாட்டதை கேட்கிற, பிச்சை எடுக்கல, கண்டவன் போய் கையா நீட்டல, வட்டிக்காண்ட கண்ணீர் வடிச்சு அழுகல, கடங்கார கூட்டி மிரட்டல. தேவன் அதை செய்ய விரும்பல. உன்னை அவமானப்படுத்தி கடங்கார பத்திர வாசல் நிக்க உட விரும்பல அவரு. நீ கையிட்டு செய்யற தொழில் ஆசிர்வதிக்க போறாரு. நீ செய்யற பிசினஸ், நீ செய்யற வேலைய, உன் தொழில, உன்னுடைய வேலைகளில கர்த்தருடைய ஆசை இறங்கி வரப்போகுது. நீ கடன் கொடுக்கிறவனை மாறும்படி கர்த்தம் கரம் பிடிக்க போறாரு. கர்த்தருடைய நீ பண்ண பொருத்தனை நினைச்சு பாரு. ஆதியில பண்ண பொருத்தனை, நான் சபையில இப்படியா நிப்ப, சபைக்கு இப்படியா செய்வேன், தேவனுடைய காரியங்களுக்கு, தேவனுடைய ஆலயங்களுக்கு தேவனுடைய காரியத்தை கொடுப்ப, பொருத்தனை